தமிழில் ஒரு எழுத்து குறைந்தது போன்ற பிரமை எனக்கெல்லாம். ஜெயகாந்தன் அவர்கள் போய்விட்டார் என்று குமுறி அழுது கொண்டு ஒரு நண்பர் சொன்னார். போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, அவர் எழுதியதையெல்லாம் கொஞ்சத்தையாவது படிக்க வேண்டியது. அதுதான் ஒரு ஜெயகாந்தன் ரசிகனாக என்னுடைய வேண்டுகோள். இனி அவர் பெயருக்கு செய்யும் பெருமை அதுவாக மட்டுமே இருக்க முடியும். முடிந்தால் அவரை பார்த்துவிட்டு எழுதுங்கள். வணக்கம். ஒரு கம்பன், ஒரு பாரதி, ஒரே ஒரு ஜெயகாந்தன். அந்த இடத்தை யாருமே அடைக்க முடியாது. நடிப்பு துறையில் சிவாஜியை எப்படி யாரோட கம்பேர் பண்ண முடியாதோ அது மாதிரி எழுத்துத்துறையில் ஜெயகாந்தன் அவர்களோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. காட்டில் ஒரு சிங்கம், அந்த மாதிரி எழுத்துத்துறையில் ஒரு சிங்கம், ஒத்த சிங்கம். வாழ்ந்த காலத்திலேயே லட்சக்கணக்கான வாசகங்களை பெற்ற ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி. சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, பத்மபூஷன் விருதுன்னு வாழ்ந்த காலத்தையே பெற்று பெருமை சேர்த்த ஒரு மனிதர். 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். 12 வயசில் ஊரை விட்டு வெளியே போயிட்டார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போய் சேர்ந்தார். ஆஃபீஸ்லேயே பர்மனெண்ட்டாக படுத்து அங்கேயே சாப்பிட்டு வாழ்ந்தார். நீங்கள் பேசுறீங்களா? ஜீவானந்தம் அவர்கிட்ட சிஷ்யனாக கூட இருந்தார். அவர் ஒரு தமிழாசிரியர் ஏற்பாடு பண்ணி பிழை இல்லாமல் தமிழ் பேச கற்றுக் கொடுத்தார். 1950களில் எழுத ஆரம்பித்தார். விகடன் பத்திரிகையில் நட்சத்திர எழுத்தாளராக உயர்ந்த புகழ் பெற்றார். அவருடைய எழுத்துக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கவிதா பப்ளிகேஷன்ஸ் 2 பதிப்பு மிகப்பெரிய பதிப்பு போட்டிருக்காங்க. அதை படித்து பாருங்கள். 4 படத்தை பற்றி சொல்கிறார். 5-6 படங்கள் மேலே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் முதல் படம் உன்னை போல் ஒருவன் 1964 எடுத்த படம். தமிழ் மொழி சிறந்த படமாக அவார்டு வாங்கிச்சு. 2 வரி கதை தான். ஒரு சேரியில் வாழ்ந்த ஒரு பொம்பளை, விதவை தாய். அவளுக்கு 12 வயசு ஒரு பையன் இருக்கான். இந்த விதவை தாய்க்கு ஒரு கிளி ஜோசியம் பார்க்குற ஆள் பிரபாகரன் பேர், அவரோட தொடர்பு ஏற்படுது. அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. 12 வயசு பையனுக்கு அம்மா தப்பாக குழந்தை பற்றிட்டான்னு கோபம் வருது. அம்மா சொல்கிறான், உன்னை போல் ஒருவன், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது உன்னை போல் ஒருவன் உன் தங்கச்சிக்கு இப்போ கிடச்சிருக்கிற மாதிரி என்னுடைய வயசில் ஒரு அண்ணன் கிடச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி வீணாக போயிருக்கான்னு சொல்லுவான். அதுதான் உன்னை போல் ஒரு கதை. இப்போ யாருக்காக அழுதான் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். நாகேஷ் அவர் தான் ஹீரோ ஆக்ட் பண்ணுவார். திருட்டுமணி ஜோசம் ஒரு கேரக்டர், ஒரு அப்பாவி. மெட்ராஸில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பான். சொந்த ஊருக்கு போவான். இவனுக்கு ஒரு முறை பொண்ணு இருக்குது. இவன் ஊருக்கு போனப்போ இவன் முறை பொண்ணு மடியில் எவனோ ஒருத்த படுத்துட்டு இருப்பான். இவன் ஒன்றுமே சொல்ல, சிரிச்சுக்குமான். சிரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கு போகிற முறை பொண்ணுக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுத்துட்டு இந்த மடியில் பட்டுந்தான்ல இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதிராக ஒரு ஆள் இல்லை, அந்த மடியில் பட்டுன அந்த பையனுக்கு ஒரு புது வேட்டி சட்டை வாங்கி கொடுப்பான். அவ்வளோ அப்பாவி. கிளைமாக்ஸில் இந்த நாகேஷ் மேலே ஒரு திருட்டு பழி சுமத்தப்படுது. வடநாட்டில் ஒருத்தர் வரான், வாகா காஷ்மீர் ஒருத்தர் வரான், ஒரு கஸ்டமரை வரான். டிஎஸ் பாலே ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு. அந்த ஹோட்டலில் தண்ணி அடிச்சுட்டு வந்த அந்த வாகா காஷ்மீரி
பர்ஸை எடுத்து ஐயா பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டில் கொடுத்துட்டு ரூமுக்கு போய் படுத்துக்குவான். காலைல முழிச்சு பார்த்த உடனே இவருக்கு பர்ஸு முதலாளி கொடுத்தது ஞாபகம் இல்லை. பர்ஸு திருட்டு போச்சு கத்த ஆரம்பிச்சிடுவான். உடனே யார் இந்த ரூம்குள்ளே முதல்ல வந்தான்னு கிளீனர் வந்தான். யாருன்னு கேட்டால் நாகேஷ். உடனே எல்லா கஸ்டமரும் சேர்ந்து அவனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. இப்போ முதலாளி எட்டி முதலாளி பார்த்துட்டு காட்டி கொடுத்துறாரு அப்படின்வார். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் சரக்கு மாஸ்டர் எஸ்வி சாஸ்திரநாம அவருக்கு இந்த பையனை பற்றி எல்லாம் தெரியும். வந்தோடனே ஒரு அப்பா வீடு அவனே அடிக்கிறீங்க, ஹோட்டலில் கதவை சாத்து சொல்லி தாள் போட்டு சாவியை வாங்கிட்டு இவர் ஒவ்வொரு ரூமாக வந்து தேட ஆரம்பிக்கும் போது இந்த முதலாளி எப்படி மாட்டிக்குவோன்னு டிஎஸ் பால் என்ன பண்ணுவார், அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த வாகாப் காஷ்மீர் ரூமில் அந்த குரங்கு பொம்மை கண்ணை மூடி வாயை மூடி காதை மூடி இருக்குமா அந்த காந்திக்கு குரங்கு பொம்மை முன்னாடி ஒழிச்சு வச்சிருவார். எல்லாரும் தேடி வந்து பார்த்தா குரங்கு பொம்மைக்கு முன்னாடி பர்ஸ் இருக்கும். உடனே நாகேஷை அடின்னு அடித்து அந்த வாகாப் காஷ்மீரி மன்ஸ்கோ பாபு அப்படிமா. அப்போ முதலாளி பார்ப்பான். இப்போ கூட முதலாளி காட்டி கொடுக்க முடியாது. அப்போ நாகேஷோட அழுவான். லைஃப்லேயே நாகேஷ் நடிப்பில் மிகப்பரமாக பண்ண படங்களில் ஒன்று யாருக்காக தான் கிருஷ்ணவேணி தியேட்டரில் ஓடிச்சு. நல்ல படத்தை நம்ம பார்க்க மாட்டோம்ல, 15 பேர் இருந்தாங்க. நான் போய் மாடியில் பார்த்துட்டு நெஞ்சு வலி தாங்க முடியாமல் பக்கெட் ரோட்டில் அழுதுகிட்டே வந்தேன். அப்படி அற்புதமான படம் யாருக்காக தான். இப்போ காவல் தேவன் ஒரு படம் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணேன். கைவிலங்கிற பேர் ஜெயகாந்தன் படத்தில் நாவல். அது எஸ்வி சுப்பையா முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, கே விஜயன் டைரக்ட் பண்ணாரு, நான் லட்சுமி ஹீரோ பண்ணேன். ஒரு ஜெயில் சூப்பரண்டு அவருக்கு வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பூமி இருக்குது. அந்த பூமியை விவசாயம் பண்ணுற தொழிலாளி வந்து நான். இப்போ அந்த விளைஞ்ச அரிசி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் நேராக இங்கே முதலாளி வீட்டுக்கு மெட்ராஸுக்கு ஒரு ஜெயிலுக்கு வருவேன். வந்தோடனே மூட்டை இறக்கி போட்டு ஐயா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஐயாண்ணே. என்ன ஆசைண்ணா? எனக்கு ஜெயிலை சுற்றி பார்க்கணும் ஆசை ஆகுண்ணே. சரி வா போகலாம்னா. இல்லைங்க இன்னொரு நாளைக்கு வரமுன்னா. இன்னொரு நாளைக்கு வரல. இன்னொரு நாளைக்கு கைதியாக வந்துட்டான். கைதியாக வந்து அதே ஜெயிலில் தங்கியிருப்பான். கிளைமாக்ஸ் என்னென்னா இந்த ஹீரோவுக்கு எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இவர் நாளைக்கு வந்து ரிட்டையர் ஆகிறாரு. இருந்தாலும் ஸ்பெஷல் பர்மிஷன் இந்த பையனை நைட்டு வீட்டுக்கு போய் அம்மா பாட்டுவான்னு போனால் அங்கே வில்லன் அடித்து போட்டுருவான், வர முடியாது. நம்பியார் தான் அந்த புதுசாக சார்ஜ் எடுக்கிற ஆள். பார்த்தாரு ஒரு கைது கம்மியாக இருக்கிற தயவுசெய்து நான் சார்ஜ் எடுத்துக்க முடியாது சொல்லுவார். அந்த நேரத்தில் அடிபட்ட உடம்போடு நான் வந்து தவிச்சிட்டு வந்து ஒரு நாள் சல்யூட் அடிப்பேன். அப்போ எஸ்வி சுப்பையா தான் சூப்பர் நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், மாணிக்கம் அதான் வந்துட்டியா ஏன்டா அழுகிறேன் மிஸ்டர் நாயர் இப்போ நீங்கள் பொறுப்பேற்று தான் சொல்லுவார். ஒரு மகத்தான படம். இதில் சிவாஜி வந்து சாமுண்டி கிராமணின்னு ஒரு கேரக்டர் வந்து 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு. 3 நாள் நடிச்சுட்டு சிவாஜி அது காசு வேணா சொன்னதுக்காக எஸ்வி சுப்பையா எமோஷனல் ஆகி அடுத்த பிறகு நாயாக பிறந்து அந்த கடனை அடைக்கணும்னு சொன்னார். அப்படி ஒரு படம் காவல் தெய்வம். அடுத்தது வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள். இதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஆனந்த விகடனில் அக்னி பிரவேசம் ஒரு கதை வந்துச்சு. சொன்ன கதை ஒரு 5-6 பக்கம் தான் இருக்குது. எத்ராஜ் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் வாசலில் சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெய்யும் போது கேர்ள்ஸ்லாம் வந்து திரும்பி ஒரு பஸ் ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஒரு 14-15 வயசு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பஸ் வராது. ஒரு கோடீஸ்வரன் வந்தால் என்ன பண்ணுவான், அவன் காரில் நான் ட்ராப் பண்ணுறவான்னு கூட்டிகிட்டு நேராக சோழமரம் கொண்டு போயிடுவான். சோழமரம் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணிவிடுவான். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், நேராக வீட்டுக்கு வந்து அம்மாட்ட ஆடுவான். முதல்ல அம்மா கண்டிச்சா கூட இது கொலகார உலகம், ஏமாத்து உலகம், நீ எச்சரிக்கையான்னு சொல்லி தனி தெரிஞ்சு ஓகே பண்ணிடுவான். ஆயிரக்கணக்கான லெட்டர்கள் வந்து விகடனுக்கு வந்துச்சு. என்ன வந்து கற்புங்கிறது என்ன, முரளிஸ் காஃபி காஃபியா, இது அவ்வளோ கேவலப்படுத்திப்பா ஜெயகாந்த். ஆயிரக்கணக்கான லெட்டர் வந்துச்சு. கோவிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பேனாவை எடுத்து காலங்கள் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு தொடர் எழுதினார் தினமணிக்கிறதுல. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்துச்சு. அந்த தொடர் தான் திரும்ப படமாக பீம்சிங் டைரக்ஷனில் சில நேரங்கள் சில மனிதர்கள் படமாக வந்துச்சு. ஒரு மகத்தான படம். நடிகை லட்சுமிக்கு வந்து ஊர்வசி பட்டம் கிடச்சி அந்த படத்தில் தான். 5 படம் கொடுத்தாலும் சரி, 50 எழுதினாலும் சரி, அவர் எழுத்துக்கு தனியாக இலக்கியம், எழுத்து, பேச்சு, சிந்தனை எதிலுமே தனிப்பட்ட மனுஷன், தனியான மனிதன். அந்த இடம் எப்போதும் காலியாக இருக்கட்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். தமிழ் இலக்கிய வனத்திலே ஒரு சிங்கமாக நடைபோட்டு வளர்ந்த அந்த கர்ஜனை இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஜெயகாந்தன் என்கின்ற அந்த மாபெரும் இலக்கிய சிந்தனையாளன், இலக்கிய சிங்கம், அதனுடைய கர்ஜனை இந்த பிரபஞ்சம் உள்ளவரை ஒலித்து கொண்டிருக்கும். அவரை இழந்து அந்த இழப்பிலே தொய்வடைந்து போயிருக்கும் என்னை போன்ற எல்லா இலக்கிய ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு சொல் அல்ல, ஒற்றை சொல்லில் ஒரு சரித்திரம். தான் வாழ்ந்த காலத்தில் தன் சமூகத்தை இவ்வளவு ஆழமாக பாதித்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களாய்த்தான் இருக்க முடியும். எழுத்தாளன் என்றால் தொங்கிப்போனவன், வறுமையின் புத்திரன், அவன் அழுக்கு பிடித்தவன் என்றெல்லாம் இருந்த ஒரு சித்திரத்தை அழித்து எழுதியவர் ஜெயகாந்தன். எழுத்தாளன் என்றால் கம்பீரம், எழுத்தாளன் என்றால் கௌரவம், எழுத்தாளன் என்றால்
தமிழ் சமூகத்தின் அடையாளம் என்று எழுத்தினால் தன்னையும் தமிழையும் உயர்த்தி பிடித்தவர் ஜெயகாந்தன். பாரதி எழுத வந்த பிறகுதான் கவிதைக்கு மீசை முளைத்தது. ஜெயகாந்தன் எழுத வந்த பிறகுதான் உரைநடைக்கு மீசை முளைத்தது என்று நாங்களெல்லாம் பெருமையோடு கருதி கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை பெற்றுத்தந்த முன்னோடி மறைந்து விட்டார் என்று நாங்கள் வருந்துகிறோம். ஞானபீடம் என்பது அவர் பெற்ற விருதல்ல, அவர் எழுத்துக்களே ஞானபீடம்தான். விளிம்பு நிலை மனிதர்களை இவரை போல் பதிவு செய்த படைப்பாளன் தமிழில் முன்னுமில்லை பின்னுமில்லை என்றே நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அவர் வெறும் படைப்பாளி மட்டுமல்ல, தமிழ் சினிமாவுக்கு 60களிலேயே மாற்று சினிமாவை முன்வைத்த முதல் இயக்குனர் ஜெயகாந்தன். அவர் எழுத்துக்களால் பல எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அது அவர் பெருமை. பௌதிக உடலுக்குத்தான் மரணம், அழியும் உடல் கொண்டு அழியாத காரியங்களை ஆற்றுவதே மனிதகுலத்தின் பெருமை. அவர் உடல், பௌதிக உடல் இதோ உள்ளே மறைந்து கிடக்கிறது. அதன் மீது அவர் எழுத்து எழுந்து நிற்கிறது. அதற்கு மரணம் இல்லை. காலம் கடந்து, மனிதகுலத்தின் தலைமுறைகளை கடந்து தமிழின் கடைசி வாசகர் இருக்கிறவரை ஜெயகாந்தனுடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும். அவர் புகழை உயர்த்தி பிடிக்கிற கூட்டத்தில் ஒருவனாய் நானும் இருப்பேன். வாழ்க ஜெயகாந்தன் படைப்புகள். ஜெயகாந்தன் சார் இல்லைன்னா என்ன மாதிரி எழுத்தாளர்கள்லாம் வெகுஜன பத்திரிகையில் வந்திருக்கவே முடியாது. நாங்களெல்லாம் சிறு இலக்கிய பத்திரிகையில் எங்களை வளர்த்து கொண்டவர்கள், அதில் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் வெகுஜன பத்திரிகை எழுதணும் என்ற ஆவல் இருந்தது. வெகுஜன பத்திரிகை இலக்கியத்தோடு சம்பந்தமானது அல்ல என்கிற ஒரு அசட்டு எண்ணம் இருந்தது. ஆனால் வெகுஜன பத்திரிகையில் இலக்கியம் வரும், நல்ல எழுத்துக்கள் வரும் என்பதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஜெயகாந்தன். மக்களிடையே நல்ல இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு போனவர் ஜெயகாந்தன். அவரை தொடர்ந்து ஒரு பெரும் பட்டாளமே வெகுஜன பத்திரிகையில் நுழைந்தது. நல்ல எழுத்துக்கள் மலர்ந்தன. தமிழ் இலக்கியம் நல்ல நிலைக்கு வருவதற்கு காரணம் நண்பர் ஜெயகாந்தன். வணக்கம்.